வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை இப்படி இருக்க போது பார்க்குறோம். எப்போதும் சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் முதல்ல வர்றது பார்த்திங்கன்னா புது பலன்களாக இருக்கும். அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள், உங்களது ஜனனகால ஜாதக பிரகாரம் என்ன தசை புத்தி அந்தரங்க நடக்குதோ அதுக்கான பலன்களை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி ரிஷபராசிக்கு உங்களது ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், தொழிலுக்கு கடன் கெடுத்தீங்கன்னா கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் சுக்கிரன் ராகுடைய சாரத்தில் போகும்போது பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்களை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு பெரிய வேலைகள், வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு ப்ரொமோஷன் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சில பேருக்கு அயல்நாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் 11ல் இருக்கிறது குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பத்துக்கும் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் சில நேரங்களில் மனக்காயங்கள் சின்னதாக ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு அது புதன் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் சின்ன மனக்காயங்களும், பட் இருந்தாலும் அந்த ஒரு 2 நாட்களில் மாறிடுவார். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் குழந்தைகளுக்காக அலைச்சல்கள் இருக்கும், குடும்பத்திற்காக கொஞ்சம் செலவுகள் ஒரு 3 நாட்களுக்கு அப்புறம் ஏற்பட ஆரம்பிக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இடங்கள். ஸோ குழந்தைகளுடைய விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சின்ன மனசஞ்சலங்கள் திங்கள் செவ்வாயில் குழந்தைகளால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல சிறப்பான ஒரு மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் புதிய ஒப்பந்தங்கள் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் 11ல் இருக்கும்போது வீடு வாசல் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் ரொம்ப சிறப்பாக அமையும். அது மட்டும் இல்லாமல் தாயாருடைய வளர்ச்சி, தாயாருடைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தாங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 10லிருந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது வேலையிலே நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ பெரிய அளவில் வெற்றிகளை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதி செவ்வாய் 10ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் செவ்வாய் பார்த்திங்கன்னா ராகுடைய சாரத்தில் போகும்போது பெரிய லாபங்களை எதிர்பார்க்க கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் தான். 8ஆம் அதிபதி குரு 12ல் இருக்குது. ஸோ 8, 11 மற்றும் 12ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாராச்சும் பேராசை காட்டி நம்மளுக்கு விரயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். நண்பர்களாலும் கொஞ்சம் நமக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்க. பட் இருந்தாலும் சுக்கிரன் 10ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை பேராசையை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த ஒரு நல்ல லாபங்கள், பெரிய வெற்றிகள், வெளிநாட்டில் இருக்கவங்க பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்களை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. 12ஆம் அதிபதியான குரு ராசி உங்களுக்கு 12ல் இருக்கும். 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது மூத்த சகோதரருக்கு பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, பெரும் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒரு ஜென்ரல் பலன்கள் தான். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். ஸோ இனிமேல் பார்க்குறது என்ன தசா புத்தி பலன்கள்ன்றதை பார்ப்போம். ஸோ தசா புத்தி பலன்கள் பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம், சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கிறது ரொம்ப பெரிய லாபங்களையும் பெரிய வெற்றிகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்கள், புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசா புத்தியாந்திரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல புத்திர பாக்கியங்கள் ஏற்படும். குழந்தைகள் சம்பந்தமான ஆர்டிஃபிஷியல் ப்ரெக்னன்சி, அதாவது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் போகிறவங்களுக்குலாம் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வேலை சம்பந்தமான விஷயங்கள், நல்ல வெற்றிகள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவீங்க. அதுலேயும் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது சந்திர தசா புத்தியாந்திரம் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறதுக்கு எப்படி இருக்கும். ஸோ செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கிறது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல மென்மையான ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஸோ யாருக்கெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள்லாம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு வந்து பெரிய பாக்கியங்கள் பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் சில நேரங்கள் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கும். இந்த ஒரு 2 நாளைக்கு அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகி பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல விஷயங்கள் தாங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தியந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பெரும் பணம் சம்பந்தமான விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம். ஏன்னா வந்து ரிஷபத்துக்கு வந்து 8ஆம் அதிபதியாகவும் குரு வந்து அது 12 இருக்கும். தேவையில்லாத விரயங்கள் கொஞ்சம் போட்டி பொறாமைகளுக்காக நம்ம செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களும் அவன் மட்டும் பண்ணலாமா நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீம்புக்கு ஏதாச்சும் பண்ணி மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியந்திரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கணும் போது உங்களுக்கு வந்து பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ ஏன்னா வந்து சனி வந்து ராகுடைய சாரத்தில் போயிட்டு இந்த காலகட்டத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வெற்றிகள், தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அயல்நாடு படிப்பு மேற்படிப்புகள்லாம் வந்து சிறப்பான விஷயங்கள் பெரிய வெற்றிகள் உருவாக்காதது. சில பேருக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நாளுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தியந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 12 இருக்கிறார். ஸோ 12 இருந்து 12 இருக்கும்போது தந்தை அதாவது இளைய சகோதரர் மூத்த சகோதரர் இந்த மாதிரி சகோதர பிரிவினர்களால் வந்து சின்ன சின்ன அலைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படலாம். டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கொஞ்சம் இந்த தேவையில்லாத விஷயத்துக்கு கொஞ்சம் நேர விரயங்கள் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு. அதனால் ஒரு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான நண்பர்களால் வந்து அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து ரிஷப லக்னம் வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு எப்படி இருக்கும்போது சனி தசாபுத்தி அந்தரங்கள் பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்குங்க. ஸோ ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் எப்படி இருக்கும். ஸோ புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் வாரத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் லாபங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய செலவுகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் குடும்பம் சம்பந்தமான விஷயம் பெரிய செலவுகளை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஏன்னா அது புதன் வந்து நீச்சமாக இருந்து மேஷத்துக்கு வந்துடுவார். ஸோ 2 டேஸ் தான் கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ஆகி எல்லாமே பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. சில பேருக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பெரிய ஏன்னா ரிஷப லக்னமாகவே பணங்க. ஸோ அந்த மாதிரி பணம் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய வெற்றிகள் பெரிய ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்களை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ தொழிலில் வந்து மென்மேலும் ஒரு பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்க பெரிய வெற்றிகளும் பெரிய லாபங்களை கண்டிப்பாக இருக்கலாம். அது மட்டும் இல்லை ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து கேது வந்து 5ல் இருக்கும்போது அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய சேட்டைகள் அதிகமாக இருக்கும். சில பேர் வந்து காதல் சார்ந்த விஷயங்களில் சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்துக்கள் அது கேஸ் ஏதாச்சும் அது போயிட்டுருக்குன்னா அது இப்போ சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னா பிரார்த்தனை அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட ஒரு கேள்விகள், சாமியை கும்பிட்டா எனக்கு கோடியாக பணம் கிடைக்குமா, தங்கம் கொட்டுவா, ஸோ இது மாதிரி விஷயங்களை நிறைய பேர் கேட்குறது உண்டுங்க. ஸோ முதல்ல வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சாமினா யார்? சாமினா வந்து நமக்கு மேலே இருக்க ஒரு பரம்பொருளுங்க, அவ்வளோதாங்க. அதை என்ன வேணால் உருவகப்படுத்திக்கங்க. உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை நீங்கள் வந்து உருவப்படுத்திக்கலாம், பேசிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அது வந்து சாமி. ஸோ சாமிகிட்ட வந்து என்கிட்ட வருவாங்க, நான் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த மாதிரி ஒரு வழிபாடு முறைகளை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா இவங்க முதல்ல வந்து நான் சொல்கிறத வந்து இவங்க முதல்ல கேட்பாங்கும்போது கேட்கும்போது நமக்கு தமாஷாக இருக்கும். அவன் அப்படியே சரி செய்கிறேன் சார்னுவாங்க. ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மெயினாக ப்ராப்ளம் என்னென்னா இந்த கர்மா வந்து விடாதுங்க. அவங்கள மேலே தப்பு கிடையாது, யாரையும் வந்து நான் குறை சொல்லணும்னு சொல்லலை. கர்மா விடாது. முதல்ல வந்து நீங்கள் சாமி கும்பிட்டாங்கன்னா எல்லோரும் சொல்கிறேன்னு நினைப்பாங்க, சாமியை கும்பிட்டு நான் அப்படியே இறைவனோட ஒன்றுனா எனக்கு அப்படியே தங்கம் கொட்டும், கட்டுக்கட்டாக பணம் வந்து வீட்டில் குமியும் அப்படின்னு ஒரு ராங் கான்செப்டில் வந்து எல்லோரும் போகிறாங்க. முதல்ல ஆன்மீகத்தில் போய் நீங்கள் இறைவனோட ஒன்றும் போது என்ன தெரியுமா ஆகும், முதல்ல உங்கள் கர்மா தான் வெளியில் வரும். ஓகேங்களா? உங்களோட பேட் எலிமெண்ட்ஸு நீங்கள் போன ஜென்மம் அதுக்கு முந்தின ஜென்மத்தில் பண்ண கர்மாலாம் வெளில வரும். அப்போ தான் ரொம்ப கஷ்டமே வரும். எப்போ நீங்கள் சாமியை ரொம்ப ஒன்றிக்கு போய் கும்பிட ஆரம்பிச்சிங்களோ ஹெவியான கஷ்டங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. அதுதான் உண்மையான விஷயம். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு.
எல்லோரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரியா யோகம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து எனக்கு வந்து சரியான ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நானே பண்ண ஆரம்பித்தேன். நானே பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து பண்ண ஒரு மாதிரி ஆச்சு. அப்புறம் கூட இன்னொருத்தர் என்ன சொன்னால், இது ஒரு சில மந்திரங்கள் இது வந்து அப்படியே ஜபம் மாதிரி பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா இந்த இடத்துடைய சூழல்கள் எல்லாமே எனக்கு வந்து முன்னாடியே தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மனிதன் வந்து என்ன நினைக்கிறாரோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கன்வே ஆக ஆரம்பிச்சுன்னு பயந்துட்டேன், ஓப்பனாக சொல்லணும்னா. பட் கர்மா வந்து அப்படியே பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பித்ததை நான் உண்மையாக உணர்ந்தேன். கிரியா பண்ணும்போது அந்த கர்மா வெளியில் வரதை என்னால் உணர முடிஞ்சுது. அந்த கிரியா வந்து நான் பண்ணது வெறும் 2 மாதங்கள் தான் பண்ணேன். அந்த 2 மாதத்தில் பண்ணி எனக்கு வந்த துக்கம் 5 வருஷத்துக்கு இருந்ததுன்னா பார்த்துக்குவேன். அவ்வளோ ஒரு கடினமான துக்கம், அவ்வளோ பிரச்சனைகள். என்னடா அது சாமி கும்பிட்டு இவ்வளோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா வந்து நான் ரொம்ப குண்டாக இருந்தாலும் அப்படியே மெலிஞ்சு அவ்வளோ பிரச்சனைகளை உருவாகிச்சு. ஹெல்த்தெல்லாம் வந்து ரொம்ப படுத்திடுச்சு. ஹெல்த்லாம் பார்த்திங்கன்னா, நான் வந்து 7 மணிக்கு, அதாவது 8 மணிக்கு நான் டிஃபன் சாப்பிட்ணும். 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்லான்னா எனக்கு வந்து 8:30 மணிக்கு வந்து ஜுரம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து 1 மணிக்கு நான் லஞ்ச் சாப்பிடணும். லஞ்ச் 1 மணிக்கு சாப்பிடணும், 1:30 மணிக்கு ஜுரம் வந்துடும். இந்த மாதிரி வியாதி கேள்விப்பட்டீங்களா? நான் டாக்டர்கிட்டலாம் போய் நான் இது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்கிறேன். போய் பார்த்தோம்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே எல்லாமே நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் சொன்னால், என்னடா பண்ண அப்படின்னு கேட்டார் ஒரு டாக்டர். இல்லை சாமி, நான் எதாவது யோகா பண்ணியான்னு. ஏன்னா நம்ம ரிப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த ரிப்பில் வந்து உங்களுக்கு வந்து அந்த தொடப்பக்குச்சி மாதிரி இருக்குமா. ஸோ அதில் போய் ஏர் பிளாக் ஆச்சுன்னு வைங்களேன், அது கிளியர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும். ஸோ இதுதான் இது பிரச்சனை. ஆனால் இந்த டாக்டர் என்ன சொல்லுவாள், அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் சொன்னேன், அது ஏர் பிளாக் ஆகிருக்கும் ரிப்பில், அப்போ வந்து இந்த மாதிரி தான் ஆகும், அது தானாக சரியாயிடும் 1 மாதம்னாரு. பட் எனக்கு துக்கம் வந்து அழுது அவ்வளோ பிரச்சனைகள் உருவாச்சு. அதுக்கப்புறம் ஒரு குருமார்கிட்ட போய் கேட்டேன், சாமி என்ன சாமி இது, நான் இதை போய் செஞ்சு எனக்கு பெரிய பாடாகி போச்சு அப்படின்னும் போது, அப்போ அவர் சொன்னார், உனக்கு சரியான கைடன்ஸ் இல்லாமல் நீ போய் ஒரு ஹை வோல்டேஜ் ஒயரை தொட்டுட்ட, பரவாயில்ல நீ தப்பிச்சிட்ட. ஏன்னா கைடன்ஸ் இல்லாமல் போய் தொட்டனால வந்து நிறைய பேர் வந்து ஒன்றும் பைத்தியமாயிருவாங்க, இல்லைனா வந்து செத்து போயிடுவாங்க. அவ்வளோ மோசமான ஒரு ஹை வோல்டேஜ் ஒயர் அது. பரவாயில்ல நீ அதோட எஸ்கேப் ஆகிட்டேன்னு சொல்லி சொன்னார். எதுக்கு சொல்கிறேன்னா, சாமிகிட்ட போகும்போது அது கர்மா தாங்க முதல்ல வெளியில் வரும். அந்த கர்மாவை நீங்கள் தாங்கி, அந்த வலியை தாங்கி வெளியில் வந்து அதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கை கிடைக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நம்ம வந்ததே வந்து கர்மாவனு. அதனால் வந்து சாமிகிட்ட போய் டீல் பேசுகிறது, நான் வந்து என்ன இந்த காரியம் நடந்தால் அவருக்கு வந்து நான் முடிய கொடுக்குறேன், மொட்டை அடிக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப தமாஷா இருக்கும். சாமிகிட்ட டீல் பேசுறது நம்ம யாருங்க? முதல்ல சாமி எப்படி தெரியுங்க கும்பிடணும், ரொம்ப பட்டை அடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்து ரொம்ப உட்காந்து விழுந்து கும்பிடணும் கூட அவசியம் கிடையாது. சாமி வந்து ஃப்ரெண்டாக நினச்சி பண்ணி பாருங்கள், சாமி உங்க கூட பேசுங்க. நீங்கள் பேசியிருக்கீங்களான்னு எனக்கு கேட்காதீங்க, நான் அந்த அனுபவத்தை நான் வேறு ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அருமையாக இருக்கணும்னா ஃப்ரெண்டாக டீல் பண்ணுங்கள். காலையில் சும்மா மூஞ்சியை கழுவிட்டு உட்காந்து அமைதியாக இருக்கிற இடத்துல சாமியை பாருங்கள், அற்புதமாக வேலை செய்யும். எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உட்காந்து பாருங்கள், அற்புதமான விஷயங்கள் மேஜிக்கில் நடக்க ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சவரை சூப்பரான விஷயம் பிரார்த்தனையில் பேராசை இருக்கக்கூடாது. நீங்கள் போய் சாமிக்கிட்ட போய் டீல் பேசுகிறது, அக்ரிமெண்ட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடாதீங்க. சாமியை ஃப்ரெண்டாக வச்சுக்கின்னு தான் சொல்ல வந்தது தான் இந்த மெயினான கருத்து. காரணம் என்ன, கர்மா தான் வெளியில் வரும். கர்மாவை தாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல விஷயம் வரும். அதனால் கர்மாவை தாங்க. ஸோ நல்ல விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன்னு புரியும். நீங்கள் ஏதாச்சும் டவுட்டு தான் கால் பண்ணுங்கள். ஸோ சிறப்பான ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.